அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மாஸ்டர் யூனிவர்ஸ் சீசன் 3 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக நியாயம் கேட்கணும்னு ஒருத்தன் வந்திருப்பான். கடைசியாக நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட முடியாமல் அங்கேருந்து ஓடி போயிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அந்த ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவள் காப்பாற்றி அடைக்கலம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. இப்போ அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஏன்ஷியன்ட் டூம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்து சேர்றாங்க. ஏன்னா அந்த ஒரு மானுமெண்ட் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு டைம் அப்படிங்கிறது வந்துடுச்சு. நம்ம ஹீரோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டான். ஏன்னா எவ்வளோ பெரிய ஜேர்னி அப்படிங்கிறத கடந்து வந்திருக்கான்னு அவனுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பல கிளான்ல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ஸ்வாட் செக்டர் இருக்கு இல்லையா, ஒருத்தனை ஏப் கிட்ட மாட்டி விட்டானே, அவனுமே அந்த இடத்துக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோ இவங்க கண்ணில் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தலையில் முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். என்னடா இது ரொம்ப சின்ன உலகமாக இருக்கும் போல தெரியுதே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் அந்த பொண்ணுமே அங்கே வரா, அந்த டீமன் செக்டரை சேர்ந்த பொண்ணு. அவள் வந்த உடனே நம்ம ஹீரோவை கவனிச்சிட்டா. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், வேணாம் வெளியில் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு யார் வராங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹிடன் பப்பட் செக்டரோடைய யங் மாஸ்டர் வரான். அதாவது அந்த செக்டருக்கு ஒரு லீடர் இருப்பான் இல்லையா, அவனை இன்னும் காட்டலை, அவனோட பையன் இவன் வந்த உடனே அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும் போல தெரியுது, போய் பேசுகிறா. அப்போ அவன் என்ன சொல்கிறான், எம்மா உன்னோட இந்த சாம் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட வேலை செய்யாது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன கேட்குறான்னா, லிந்தாங்னு ஒரு பையன் என்னோட கிளானில் ரொம்ப வம்பு பண்ணிட்டு இருக்கான், நீ அவனை க்ளோஸ்ன்னு கேள்விப்பட்டேன், அவனை எங்கேயாச்சும் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் 1-2 முறை சந்திச்சிருக்கோம், மற்றபடி க்ளோஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த கவுண்டிலேயே இல்லை, அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன். சப்போஸ் அவன் இங்கே இருந்தால் கூட உன் கண்ணில் இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. அவனும் பார்க்குறான், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஹீரோவை கிளம்பலான்னு பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு மென்டல் பவர் அப்படிங்கிறத அவன் டிடெக்ட் பண்ணுறான். உடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியில் வலிச்சு போட்டுருவானா. ஆக்சுவலாக ஒருத்தன் இறந்து போனான் இல்லையா, அவனோட பவரை நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணியிருக்கான்ல, அதை இவனால் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ண முடியுது. அதான் இவன் கேட்குறான், நீ தான் லிந்தாங்க அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் நான் தான் லிந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த பையன் இறந்து போனான்ல, அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர், அந்த கிளானில் அவன் லீடர்லாம் கிடையாது. அவன் சொல்லி அமிச்சானா, இந்த பையனை வந்து உயிரோட கொண்டு வா, இவனை வந்து நம்ம ஒரு பப்பட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அமிச்சானா. அதுக்காக இங்கே சண்டை அப்படிங்கிறது நடக்குது. ஸோ 2 பேருக்குள்ளே மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. இவன் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க இந்த யங் மாஸ்டரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை இல்லையா, ஓரளவுக்கு சமாளித்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த யுவான் மென்டல் பவர் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணும்பொழுது பயவுல என்ன பண்ணுது, ஒரு பப்பட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தடுத்துக்குதுப்பா. அது மட்டும் இல்லாமல் இவனை சுற்றி 4 பேர் வந்து நிற்கிறாங்க. அதை நம்ம ஹீரோ கேட்குறான், என்னப்பா சேர்ந்து சண்டை போட போகிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவனா சொல்கிறான், யங் மாஸ்டரு அதெல்லாம் வேணாம், நீங்களாம் போங்கடா, நானே இவனை பார்த்துக்கிறேன், இது என்னோட இறை, நானே வேட்டையாடிக்கிறேன் அப்படிங்கிறான். ஓகே, இவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துக்கு மற்ற பிக் ஃபேமிலிஸ் இருக்குது பாருங்க, ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிக்கிறாங்க. வந்த உடனே இவங்க சண்டை அப்படிங்கிறத நிறுத்திடுறாங்க. அங்கே வந்ததே யாருன்னா லின்லாங் தின் தான். பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு சரியான கோவம். அப்போது ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, டேய் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இவன் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டான்டா, ஆஹா எப்படி அவனை டிஃபீட் பண்ணுறது அப்படின்னு கேட்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், கிளான் காம்படிஷன் இன்னும் 1 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஒவ்வொரு ஃபேமிலி சேர்ந்தவங்க வந்துக்கிட்டே இருக்காங்கப்பா. இவங்களெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஹீரோ யாரை எதிர்பார்க்குறான்னா, அந்த பொண்ணு ஒருத்தி இருக்கால்ல, அவள் வருவான்னு எதிர்பார்க்குறா. ஆனால் அந்த இடத்துக்கு வேற ஒரு பொண்ணு தான் வரா. ஏன்னா போன முறை அவள் வந்ததே வந்து வேற ஒரு ஃபேமிலியை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்தா. இப்போ அந்த ஃபேமிலி இங்கே வந்திருக்கு. ஸோ பிக் ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ கீழே யாரும் சண்டை போடல. இப்போது மேலே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த வாங் ஃபேமிலியை சேர்ந்தவன் அந்த இடத்துக்கு வரான். அவனுமே வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கான். கேஷுவலாக கீழே பார்த்தா லிந்தாங், டே லிந்தாங் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். லிந்தாங்க அப்படியே கேஷுவலாக மேலே பார்க்குறான். அந்த டைமில் தான் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க, டே இவன் வேற வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நம்மால் தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சே, இப்போ புதுசாக ஒரு பொண்ணு வந்தால அவளுமே பார்க்குறா, லிந்தாங்க இவனை பற்றி தானே என் சிஸ்டர் சொன்னா, ஆனால் இவனை பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்கானே, அப்படி ஒன்றும் அட்ராக்டிவாக இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ வாங்க என்ன சொல்கிறான் லின்லாங் தென்கிட்ட, இங்கே பாரு எனக்கும் அவனுக்கும் பழைய கணக்கு ஒன்று இருக்குது, நான் போய் தீக்க போகிறேன், நீ உள்ளுக்குள்ளே வராதே அப்படின்னு சொல்கிறான். லின்லாங் தென் என்ன தெரியுமா சொல்கிறான், அவன் என் ஃபேமிலி சேர்ந்த குப்படா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறான். அந்த பொண்ணு ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணுறா வேணாம் அப்படின்னு. பட் ஆனால் அவன் கேட்குற மாதிரி தெரியல. இப்போ மிஸ்டர் வாங் என்ன பண்ணுறாரு, அவன் கிளான் எல்டர்கிட்ட சொல்லிட்டு வராப்புல, இந்த மாதிரி ஒரு பழைய கணக்கு இருக்குது, தீர்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவன் என்ன சொல்கிறான், போன வாட்டி நீ தப்பிச்சிட்டடா, இந்த வாட்டி நீ தப்பிக்க முடியாது அப்படிங்கிறான். அதான் சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறானுங்க, ரைட்டு இன்னைக்கு அவன் சாகணும்னு விதி போல தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், எல்லாம் சரிதான், ஒரே ஒரு கேள்வி கேட்குறான், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, இந்த வாட்டி உன்னோட பேக் பத்திரமா வச்சிருக்கியா அப்படிங்கிறான். ஏன்னா போன வாட்டி தூக்கிட்டு போயிட்டான்ல, அதே மாதிரி கேட்குறான், இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கியா அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே பயபுல கோவத்தில் கொந்தளிக்குது. ஸோ 2 பேருக்குள்ளே சண்டை ஆரம்பிக்குதுங்க. 2 பேருமே ஈட்டி அப்படிங்கிறதான் வச்சு சண்டை போடுறாங்க. வேற லெவலில் சண்டை போகுது. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அவன் கொஞ்சம் கூட மேட்ச் இல்லைங்க. ஹீரோ பயங்கர நக்கலாக பேசுகிறான், வாடா வாடான்லாம் கூப்பிட்றான். இப்படியே வந்து சண்டை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு.
ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈட்டி மாதிரி வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் எதுவுமே நம்ம ஹீரோவை சுத்தமாக காயப்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க கிளானோட டெக்னிக் ஒன்று இருக்குது, கோல்டன் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு டெக்னிக்காக அதை யூஸ் பண்ணுறான். இந்த டெக்னிக் நம்ம ஹீரோக்குமே தெரியும். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, தம்பி அந்த டெக்னிக்கை இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, நான் சொல்லித்தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஒரு டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அந்த எல்டர் பார்க்குறான், என்னடா இவன் நம்ம ஃபேமிலியோட டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அடித்து அவனை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியாச்சு. ஆனாலும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, கண்டினியூஸாக அடிக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது அந்த எல்டர் வந்து தடுத்துறான். என்ன தம்பி ரொம்ப தூரம் போகிற, இதெல்லாம் சரி கிடையாதுப்பா, வாங் ஃபேமிலி அஃபண்ட் பண்ணனா அதுக்கப்புறம் நீ வந்து தாங்க மாட்டேன், போதும் நிறுத்திக்கோ அப்படிங்கிறாப்புல. அதான் நம்ம ஹீரோ பார்க்குறான், என்ன பெரிய வாங் ஃபேமிலி, நீங்கள்லாம் புள்ளீஸ்ரா, வேற ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படிங்கிறான். இப்போ இவன் என்ன சொல்கிறான், இந்த பையனை விடக்கூடாது, அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த எல்டர் என்ன பண்ணுறான், அந்த லின் லாங்தன் கிட்ட கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், இவன் உன்னோட கிளான் மெம்பர் தானே, ஓவராக போய்கிட்டு இருக்கான், நீ எதுவும் பண்ண மாட்டேற, பார்த்துக்கிட்டே இருக்கே, இப்போ நம்ம 2 ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நம்ம 2 ஃபேமிலிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது, அவன் ஒரு வெளியாள் சரியா, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. இவன் இதோட சொல்லி நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அடுத்து நம்ம ஹீரோ கிட்ட திரும்பி என்ன சொல்கிறான்னா, ஒழுங்கு மரியாதையாக போய் முட்டி போட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைனா உனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறான். சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க அப்படியே. அதான் லிந்தாங்க பார்க்குறான், டேய் நீ யார்ரா, நீ இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யார், இல்லை எனக்கு புரியல, உன்னை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சராமரியாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அதான் சொல்கிறான், நான் வந்து லின் ஃபேமிலியை சேர்ந்தவன், இந்த இடத்துல இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேருக்கு முன்னாடி நீ வந்து என்னை முட்டி போட சொல்கிறியே, நம்ம கிளானுடைய மான மரியாதை என்ன ஆகும் கொஞ்சமாக அது யோசிச்சியா, அதுவும் நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நீ ஏதோ அந்த கிளானை வந்து தாஜா பண்ணுற மாதிரி தெரியுதேடா, நீ ஆக்சுவலாக அவங்கள பார்த்து பயந்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கேள்வி கேட்குறான். ஏன்னா நான் வந்து ஒரு கிளான் மெம்பர், என்ன நீ பாதுகாக்கலனா அப்புறம் எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க, இந்த வார்த்தை வெளியில் போச்சுன்னா சுற்றி இருக்கவங்களாம் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஓவராக பேசிட்ட, உன்னை விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் அந்த எல்டர் தடுத்து நிறுத்திடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ வேண்டாம் இந்த மாதிரி பண்ணாத, அவன் வந்து என்னதான் அரகண்டா பேசினா கூட அவன் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் நல்ல திறமையான பையனாக வேற இருக்கான். நீ காரணமே இல்லாமல் அவனை அரெஸ்ட் பண்ணுறேன், அவனை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் ஏதாவது பண்ணனா பார்க்குறவங்களாம் நம்மளை என்ன நினச்சிப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்க மேலே உனக்கு பயம் இருக்குது போல தெரியுது அப்படிங்கிறார் அவர். இவனுமே பார்க்குறான், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாடுறான்ப்பா. இப்போது இந்த எல்டர் சும்மா இருக்க மாட்டான், வான் ஃபேமிலியை சேர்ந்தவன். அவன் கேட்குறான், என்னையா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாருப்பா, இது சின்ன பசங்க பிரச்சனை சரியா, இதெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்காத, அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே முக்கியமான வேலை இருக்குது, ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் ஓப்பன் ஆக போகுது, அதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மானுமெண்ட் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஓப்பன் ஆன உடனே ஒவ்வொரு கிளானாக உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இந்த வாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு இவனை எப்படியே விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம், மற்றவங்களாம் உள்ளுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்தாலும் என்ன சொல்கிறான், முதல்ல நம்ம வந்த வேலையை பார்ப்போம்டா, அதுக்கப்புறம் இந்த பையனை கண்டுபிடிச்சி இவனை முடிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளுக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோவும் கடைசியாக என்ன பண்ணுறான், உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.